டிஜிட்டல் என்ற சொல்லுக்கிணையான தமிழ்ச்சொல் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் என்ன சொல்லலாம்? இன்றைய மொழி அறிவும் பொதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இப்போ ஒரு கணிப்பொறி இருக்கு. அந்த கணிப்பொறிக்குள்ள நீங்க ஒரு தகவலை உள் செலுத்துகிறீர்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஒரு தகவல் உரிய இடத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இந்த கணிப்பொறி என்ன செய்யும்? அந்த தகவலை ஒரு சொல்லை நீங்க தகவலாக அனுப்புறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த கணிப்பொறி அந்த சொல்லை ஒரு மனிதனை போல புரிந்து கொள்ளாது, எண்களாகத்தான் புரிந்து கொள்ளும். இதுதான் அந்த டிஜிட்டல் டெக்னாலஜி என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்திற்கான அடிப்படை இதுதான். இதன் அடிப்படையில தான் நிறைய கருவிகள் வேலை செய்கின்றன. சரி, இந்த டிஜிட்டல் இருக்கு இல்லையா, இந்த டிஜிட்டல் என்பதை எவ்வாறு தமிழில் மொழிபெயர்ப்பது? இந்த டிஜிட்டல் அப்படிங்கிற அந்த சொல்லிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு. இது எண்களை குறிக்கும் இல்லையா. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பதை எவ்வாறு தமிழில் மொழிபெயர்ப்பது என்பதற்கு இந்த ஒரு முக்கியமான தடயம் வைத்து நாம பார்த்தோம் அப்படின்னா எளிதாக மொழிபெயர்த்து விடலாம். இந்த டிஜிட்டல் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல்லாக அறிஞர்கள் என்ன சொல் முன்வைக்கிறாங்க அப்படின்னா எண்மம் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு சொல்லை முன்வைக்கிறாங்க. அதாவது எண்களின் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். அந்த எண்கள் எவ்வாறு இயங்குகின்றன அப்படிங்கிறத சற்று நேரத்துக்கு முன்பு நாம பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்துல. இதன் அடிப்படையில தான் இந்த டிஜிட்டல் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல்லாக எண்மம் என்ற சொல் முன்வைக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம மின் இலக்கம் அப்படிங்கிற ஒரு சொல்லும் முன்வைக்கப்படுகிறது. இந்த இலக்கம் என்பது எண்களை குறிக்கும். ஆனால் இந்த சொல்லை காட்டிலும் இந்த எண்மம் என்கிற சொல் ரொம்ப சுருக்கமாகவும் கவர்ச்சியாகவும் இருக்கிறது. எனவே இந்த டிஜிட்டல் என்பதற்கு நிகரான தமிழ்ச்சொல்லாக எண்மம் அப்படிங்கிற சொல்லையே நாம எல்லாரும் பயன்படுத்தலாம்.